Hi friends, it's me Rio. This is Bala Cycle Well. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் தான் பண்ண போறேன் இந்த மாடலை பத்தி. உங்களுக்கு கண்டிப்பா டீட்டெயிலா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பிராண்ட் நேம் பார்த்தா இன்சைன். இந்த பிராண்ட் பார்த்தா உங்களுக்கு ஒரு யூகே பேஸ்ட் கம்பெனி அண்ட் யூரோப் அண்ட் யூகே உங்க இந்த கண்ட்ரில தான் அதிகமாக சேல் ஆகிற மாடல் இது. இதில் பார்த்தா மெயின் கிட் சைக்கிள், எம்டிபி சைக்கிள், ஹைபிரிட் சைக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இந்த பிராண்ட் இப்போ ஏன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோ பிராண்ட் தான் இவங்களோட டைப்ல இருக்காங்க. ஹீரோ அண்ட் பஃபைன்ட்டு ஒரு கம்பெனி மோட்டர்ல பார்த்தா அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஒரு சைனீஸ் மாடல் தான். இந்த மாடல் பார்த்தா இவங்க யூஸ் பண்ணியதோ ஒரு ஹைடெக்கான ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்க வேண்டியதான் இது. இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா இன் மவுண்டன் 1.0ன்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாடலோட ஃப்ரேம் பத்தி பார்த்துலாங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 606 மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட் அலாய். ஆனால் இந்த வண்டியோட பாடி வந்து ரொம்ப பிக்கரா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கிளைமர் பைக். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமிங்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளைமர் பைக்குங்க. இது ஒரு டிசைனே பார்த்தீங்கன்னா கிளைமிங்காக தான் இருக்கும். நல்லா ஆஃப் ரோடிங் நல்லா சூப்பராக ஓட்டலாம். எந்த அளவுக்கு கிளைமிங் இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியோட நல்லா இருக்கும். வைப்ரேஷன் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் கம்ஃபர்டபுள் ஜாமெட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 kg பக்கம் வந்துடும் வண்டி. ஏன்னா இது மோட்டரோட வெயிட்டும் ஆட் ஆகி தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் லார்ஜாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரேம் லுக் பார்க்க. ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.5 M சைஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த மாடலோட பிரேக்கிங் பத்தாங்க பார்க்க போறோம். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷிமோனோ ஹைட்ராலிக் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மினரல் ஆயில் பிரேக்கிங். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா ரோட்டர்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிமோனோல அண்ட் கேலிபரும் உங்களுக்கு ஷிமோனோல தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கிறதுனால ஷிமோனோ கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிமோனோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் ரோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 203 mm கொடுத்துருப்பாங்க. ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 mm கொடுத்துருப்பாங்க. இந்த டிஃபரன்சேஸ் என்னன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் பேஸ் வந்து 29 வீல் பேஸ், ரியர்ல வந்து உங்களுக்கு 27 வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு கிளைமிங் வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு வண்டி ஸ்பீட் அண்ட் டார்க் போதோ அந்த அளவுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பத்தாங்க பார்க்க போறோம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஜூம் பிராண்ட்ல. இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஏர் சஸ்பென்ஷன். மற்ற ரெகுலர் சஸ்பென்ஷன் பார்த்தா உங்களுக்கு காயில் அண்ட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தா ஒரு கிளைமர் பைக்னால ஏர் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஃபுல்லி பார்த்தா உங்களுக்கு அலாய் பேஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ரஸ்டிங் ஆகாது. இந்த பிரிஸ்டன் மட்டும் உங்களுக்கு ஸ்டைனஸ் ஸ்டீல்ல இருக்கும். பிரிஸ்டன் எம்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 mm டிராவல் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்ஸ்னா ஒரு ரைடர்ஸ் அவங்களோட வெயிட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு 90 kg இருக்காங்க, ஒரு 100 kg இருக்காங்க, இல்லை ஒரு 50 kg தான் இருக்காங்கன்னா அவங்களோட ரைடர்ஸோட வெயிட் டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த சஸ்பென்ஷன் வந்து ஏர் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குங்க. ரெகுலர் காயில் அண்ட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனோட இது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டயரை பத்தாங்க பார்க்குறோம். டயரை பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் ட்ரையல் கிங்ன்ற ஒரு ப்ரீமியம் கேட்டகரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நைலான் டயர். இதில் வீல் பேஸ் பார்த்தா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 29, ரியர்ல வந்து உங்களுக்கு 27 பாயிண்ட் வீல் பேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே பார்த்தா உங்களுக்கு 2.4 இந்த கேட்டகரியில் தான் வரும். வித்னால கொஞ்சம் பிரெத் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஆஃப் ரோடிங்கோட பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி உங்களுக்கு கிளைமிங்க்கும் நல்ல சூப்பரான டயர், அந்த பட்டன்ஸ் வந்து பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்ல கொடுத்துருக்கனால ஃபியூச்சர்ல வந்து நம்ம இதை வந்து டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி முடியும். அதுக்கேற்ற ரிம் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரிம்மும் பார்த்தா உங்களுக்கு டபுள் அலாய்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக வண்டியில் வந்து உங்களுக்கு வித் டியூபோட தான் வருது. அது பார்த்தா உங்களுக்கு பீஸ்டா வாலில் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரோட் ஃபிக்ஷன் அண்ட் ஆஃப் ரோடிங்கும் பெட்டரான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல செக்மெண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலோட கியரோட குரூப் செட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு எம்டிபி சைக்கிளை பொறுத்த வரைக்கும், ஒரு கிளைமர் பைக்கை பொறுத்த வரைக்கும் கியர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் என்ன குரூப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராம்ல எஸ்எக்ஸ் ஈகிள்ன்ற ஒரு கேட்டகரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் டீலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்பீட் டீலர் கொடுத்துருக்காங்க. கெசைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x15 டீட்ல வரும் உங்களுக்கு. அதனால ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவாக ரைடும் பண்ண முடியும். ரொம்ப ஸ்மூத்தாக ரைடும் பண்ண முடியும். கிளைமிங் பெட்டராக இருக்கும். அதே ஃப்ரண்ட்ல கிராங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 டீட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டராக தான் இருக்கும். ஸ்பின்னிங் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால ஸ்பீட் வந்து நல்லா பிக்கப் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் கேட்டகரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராமோட குரூப் சைடு எடுத்தீங்கனால கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், சைக்கிளிஸ்ட் எல்லாருக்குமே. ஒரு பெட்டரான ஸ்பெக்ஸ்ல ஒரு பெட்டர் குவாலிட்டியில் ஒரு ப்ரீமியம் குரூப் செட் தான் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் நாட்ச் தான் இந்த வண்டி. இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்ல மாட்டேன். இந்த வண்டியோட மெயின் ஹார்ட் இது மிட் டிரைவ் மோட்டர். இந்த கிட்ட பற்றி நான் சொல்லிடுறேன். இது பிராண்ட் பார்த்தா உங்களுக்கு பஃபைன்ற ஒரு பிராண்ட். இது பார்த்தா ஒரு சைனீஸ் பேஸ்டு கம்பெனி தான். உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தான் ரெடி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் கிட்டும் பார்த்தா உங்களுக்கு அலுமினியம் பேஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா எல்லா மாடலையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு 250 வாட் 350 வாட்ஸ் இந்த மாதிரி தான் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு 600 வாட் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வண்டியோட டார்க் வந்து அதிகமாக இருக்கும். 95 nm டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மற்ற வண்டியை இந்த வண்டிக்கு ஏதோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா இது ஒரு டார்க் அண்ட் இது ஒரு பவர் தான். ஏன்னா கிளைமிங்க்கு இது பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட். நான் உங்களுக்கு இதை ரைட் பண்ணி கூட நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 120 km ரேஞ்ச் கொடுக்கும் உங்களுக்கு.
ஸ்பீட் பார்த்தா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் 35 to 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதோட டார்க் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்மால் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஒரு எல்சி டிஸ்பிளே. இதில் என்னென்ன நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்தா ஒரு 5 மோட் இருக்கு. நீங்கள் எந்த மாடல் இப்போ 1 வச்சு ஓட்டுறீங்களா 120 கிலோமீட்டர் போகும். சப்போஸ் 2 வைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போகும். அது வந்து அக்யூரேட்டாக காமிக்கும். நம்ம இந்த இதில் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதுமாதிரி இதில் வந்து எவ்வளோ பவர் வாட்ஸ் நம்ம புஷ் பண்ணுறோம் அதுவுமே பார்க்கலாம். அதுமாதிரி பார்த்தா உங்களுக்கு டைமர்ஸ் இருக்குது இந்த மோட்டரில். நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். எதுனா ரீச் பண்ணுறோமா இந்த கிலோமீட்டர் இவ்வளோ டைமிங்குள்ளே போகிறோமா அது வந்து டைமிங் நம்ம செட் பண்ணி ரைட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது. ட்ரிப் மீட்டர் நம்ம எப்போனா 0 பண்ணிக்கலாங்க எவ்வளோ ரைட் போகிறோமோ. அதே மேக்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதுவும் காமிச்சிடும் உங்களுக்கு இதில். அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு, ரேஞ்சு, செகண்ட் பார்த்தா உங்களுக்கு கேலரி எவ்வளோ பேர்ன் ஆகுது. ஓகேங்களா. இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரைடர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் நம்ம ஃபோன் வாட்ச் இந்த மாதிரி நம்ம எதோ போனால் இந்த ஒரு சின்ன டிஸ்பிளே போதும் உங்களுக்கு அக்யூரேட்டாக காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த வண்டியோட பேட்டரி பற்றியும் சொல்லிடுறேங்க. பேட்டரி பார்த்தா உங்களுக்கு 14H பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிட்டாச்சபிள் பேட்டரி. இது வேணும் நம்ம இன்பில்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிட்டாச் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். டிட்டாச் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீ கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு நாப்மாக இருக்கும். அந்த நாப் புஷ் பண்ணிட்டு கீ ஓப்பன் பண்ணினா பேட்டரி தனியாக வந்துடும். இது வந்து ஒரு ட்ரை பேட்டரி தான், அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஷார்ட் ஆகுது, எரிஞ்சு போகுது, புகஞ்சு போகுது அந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவும் வராது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் உள்ள ஒரு பீஸ் இருக்கும். அந்த பீஸ் போகும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை மாற்றுறதும் ரொம்ப ஈஸி தான். பேட்டரி பார்த்தா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. மிட்ரைவ் மோட்டருக்கு பார்த்தா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஃப்ரேம் வந்து லைஃப் டைம் வாரண்டி. அதனால் நீங்கள் கவலையே பட வேணா, ஒரு ப்ரீமியம் கேட்டகரி தான். இந்த கன்சோல்லாம் பார்த்தா உங்களுக்கு 1 இயர் தான் வாரண்டி வரும் உங்களுக்கு. அதுமாதிரி பார்த்தா உங்களுக்கு டிஸ்பிளேவும் பார்த்தா ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால் நீங்கள் கவலையே பட வேணா. ரெயினில் கூட நல்லா ஓட்டலாம், தண்ணிக்குள்ளேயும் ஓட்டு போகலாம். அந்த அளவுக்கு நல்லா டார்க் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி இது லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மற்ற வண்டி மேலே கஷ்டமாக இருக்காது. நீங்கள் வச்சு ஒரு புல் பண்ணிங்கனாலும் லாக் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி ஆளை சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வீடியோ நான் தான் போடுறேன். இது வரைக்கும் யாரும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. நான் மட்டும் தான் ஃபஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இந்த மாடல், இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடல் ப்ரைஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வண்டியோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,40,000 வரும். இந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தான்னு எனக்கு கேட்டால் கண்டிப்பாக 200% ஒர்த்து தான். ஆனால் இப்போ நான் கொடுக்குற ப்ரைஸு 300% ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெட்டர் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடலோட ப்ரைஸ் தெரியணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பாய் பாய். டேக் கேர்.